அசோக அஷ்டமிங்கிறதுனால இன்றைக்கி வச்சுருக்கேங்க. நான் எப்பயுமே காலையில் எல்லாத்துலேயுமே வைப்பேன். வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லதுங்க. இதில் எந்த ஒரு அசிங்கமும் கிடையாது. நேச்சுரல் ப்ராடக்ட் எப்பயுமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் லக்ஷ்மி வாசம் செய்கிறாங்கும் போது இனிமேல் நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். நம்ம வீட்டில் வந்து மருதாணி செடி ரொம்ப 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 முக்கியங்க, வளர்க்கணுங்க. துளசி வளர்க்குற மாதிரி மருதாணி செடியும் வளர்க்கணும். பாருங்கள், நான் கையிலையும் எப்பயுமே மருதாணி வச்சுப்பேங்க. நானும் வந்து நெயில் பாலிஷ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம அந்த இது இல்லை கோனில் நெயில் பாலிஷ் கோனில் ஃபுல்லாக போடுறது அந்த மாதிரி தாங்க. நான் ஒரு 25 இயர்ஸாக நான் கோனில் தான் போட்டுட்ருந்தேன். அதெல்லாம் இப்போ விட்டுட்டு இதுக்கு மாறிட்டேங்க. நேச்சுரல் ப்ராடக்ட்டுக்கு உள்ள மகிமை தாங்க. ஏன்னா நம்ம இது வைக்கிறதுனால நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வீட்லேயே பறித்து அரைச்சி இது மாதிரி வைக்கிறது நல்லதுங்க. அப்படி கிடைக்கலன்னு அப்படின்னா வீட்டில் இல்லைன்னா கூட யாராவது வீட்டில் நம்ம பறித்து கூட அதை வச்சு லைட்டாக நிலையிலே காய வச்சுட்டா கூட நம்ம பவுட்ரு பண்ணி நம்மளே வீட்டில் இது யூஸ் பண்ணலாங்க. கடையில் கோனில் வாங்குறதுல நிறைய கெமிக்கல் இருக்குது. உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா அது கூட கொஞ்சம் யூக்லிட்டப்ஸ் தைலம் இருக்கும் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணி போடலாம். நான் யூக்லிட்டப்ஸில் எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. வெறுமனே அரைச்சி வீட்டில் வச்சு வீட்டிலேருந்து கொண்டு வந்த இலையை வச்சு அரைச்சி போட்டதாங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். காலில் கூட வைப்பேன். பெரு நகத்தோட வைப்பேன். வயசாக கொஞ்சம் வந்து லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலுமே வந்து நெயில்ஸில் ப்ராப்ளம் வரும் இல்லையா, எனக்கு அதே மாதிரி தான் ப்ராப்ளம் வந்து நான் வந்து இதை வச்சுங்க ஸ்கின் டாக்டர்கிட்ட போயிட்டு, ரொம்ப ஃபேமஸ் ஸ்கின் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க மந்தவெளியில் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு ஸ்கின்க்குனே. அங்கே போயிட்டுல நான் மாதக்கணக்கில் செலவு பண்ணி மாத்திரை வாங்கி சாப்பிட்டு அதுக்கு ஆயிரக்கணக்காக செலவு பண்ணி ஒன்றுமே ஆகலைங்க. எங்கள் அம்மா திட்டினதுக்கப்புறம் மருதாணி அரைச்சி வச்சேங்க, கிளியர் ஆயிடுச்சுங்க. அதனால் இதுக்கு நம்ம ஏன் இதுக்கெலாம் செலவு பண்ணணும்? இதுமாரி நேச்சுரலாக கிடைக்கிற விஷயத்த நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், எனக்கு நிறைய ஒயிட் ஹேர் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நான் மருதாணியை அரைச்சி தலையில் அப்ளை பண்ணிடுவேன். அப்ளை பண்ணிவிட்டு என்ன செய்வேன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக அதை விட்டுருவேன். தலைக்கெல்லாம் குளிக்க மாட்டேன். தலைக்கு குளித்து எண்ணெய் இல்லாதப்போ இந்த மாதிரி தலையில் ஃபுல்லாக போட்டுக்குவேன், அப்ளை பண்ணிக்குவேன். அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு நாள் விட்டோம்னா காஞ்சிரும். காலையில் போட்டோம்னா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம உதுத்தோம்னா எல்லாம் விழுந்துரும். அப்புறம் 2-3 நாள் கழிச்சு தான் நார்மலாக மறுபடியும் தலையை அலசுவேன். உடனே நம்ம தலையை அலசினாலும் இதெல்லாம் போயிடும். அதனால இப்போ பாருங்கள், நான் தலையில் அப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருவேன். ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருவேன். அப்படியே கொஞ்சம் ஈரமாக இருக்கும், அப்படியே காஞ்சிரும். காஞ்சிட்டதுக்கப்புறம் அப்படியே நம்ம உதுத்தோம்னா எல்லாம் விழுந்துடும். நம்ம தலையில் அப்ளை பண்ண அப்படி இருக்கிறதெல்லாம் விழுந்துடும். நம்மளுக்கு ஹேர் வந்து பிளாக் ஹேர் அப்படியே தான் இருக்கும். ஒயிட் ஆயிருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா மெரூன் கலரில் ஆயிரும். டை போட்ட மாதிரியே தான் இருக்கும். நல்லா இருக்குது. இந்த மாதிரி நான் இப்போ இது மாதிரி ஒரு 2-3 வருஷமாக நான் இப்படி தான் போட்டுட்ருக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் டையெல்லாம் போடும்போது கேன்சர்லாம் வரும். அது பதிலாக நம்ம இந்த மாதிரி மருதாணி போட்டோம்னா உடம்புக்கு நல்லது, நம்மளுக்கு ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இப்போ ஏன் காலை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? காலில் கூட பாருங்கள், மருதாணி வச்சுருக்கேன். சின்ன வயசுலலாம் நான் அதை யூஸ் பண்ணவே மாட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு 45 ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு ஞானோதயம் வந்து போட ஆரம்பிச்சு. இது வந்து எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு வயசாக கால்சியம் கம்மிங்கிறதுனால என்னன்னு தெரியல, நெகத்தில் வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. இந்த நெகம் வந்து ஒரு சொத்த மாட்டி ஆகிட்டு இது வரைக்குமே வரும், அப்புறம் நெகமே வராது. ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டெல்லாம் போய் அதுக்கு நிறைய நாங்கள் செலவும் பண்ணினேங்க. ஆனால் ஒன்றுமே சரியாகலை. அப்புறம் எங்கள் அம்மாக்கிட்ட வந்து சொன்னபோது எங்கள் அம்மா சொன்னாங்க, அட பைத்தியமே, வீட்டில் நம்ம மருதாணி செடி இருக்குது, வச்சுப்பாரு சரியாகும், எனக்கு கூட இந்த மாதிரி வந்து சரியாயிடுச்சு அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 2 இயர்ஸாக நான் கண்டினியூஸாக வச்சுட்டு இருக்கேங்க. நெகம் வந்து ஃபாஸ்ட்டாக வளரவும் ஆரம்பிச்சிச்சுங்க. தெரியுதா? 2 கால்லையுமே வச்சுருப்பேன். பார்த்தீங்களா? கையில் கூட இப்போலாம் நான் வந்து நெயில் பாலிஷ்லாம் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். எப்பயுமே இதுதான் மருதாணி தான் வச்சுக்கிறது. மருதாணியை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு நேச்சுரலாக கிடைக்கிற ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்க. இது எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம வந்து பெனிஃபிட் ஆகிக்கணுங்க. இன்றைக்கி அசோக அஷ்டமிங்க. எல்லோரும் மருதாணி வைங்க. மருதாணியில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்குங்க. லக்ஷ்மி வாழ்கிறாங்க. லக்ஷ்மி இதில் வாசம் செய்கிற மருதாணியில் வீட்டில் மருதாணி செடி வளர்க்கணுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுங்க. உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது. இது மருதாணினால நம்மளுக்கு பெனிஃபிட்டும் இருக்குங்க.